500 சிசிங்க இது. த்ராட்டில் பாடி வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 50,000 பக்கமாக ஓடிடுச்சு, 48,000க்கு ஓடி இருக்குது. ஃபஸ்ட்டு இதை லூஸ் விட்டுலாங்க. லூஸ் விட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த பிளான்ச் வந்து நம்ம மாற்ற போகிறோம். ஏன்னா வந்து பிளான்ச் வந்து வெடிப்பாக இருக்குது, அதனால் வந்து பிளான்ச் வந்து நம்ம மாற்றிக்கலாம். புது பிளான்ச் வாங்கிட்டு வந்திருக்கோம். 385 போட்டிருக்கு எம்ஆர்பி. எவ்வளோ சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம இது வந்து த்ராட்டில் பாடி வந்து நம்ம ஃபுல்லாக வந்து உள்ளே க்ளீன் பண்ணிக்கலாம். 2 கேபிள் தான் போட்டிருந்தாங்க. அது வந்து இது வந்து ரொம்ப டைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரீ ரிலீஸ் ஆக மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இது போட்டிருக்கேங்க. இதோட ரிலீஸோட ஸ்பீடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக கருப்பாக தான் இருக்குது, தெரியுங்களா? இது வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாங்க. அடுத்து த்ராட்டில் பாடி க்ளீன் பண்ணிடலாங்க. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம வந்து துணியில் வந்து தொடச்சிட்டோம்னா அது வந்து க்ளீன் ஆகிடுங்க. ஓகேங்களா? தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஃபுல்லாக ஷைனிங்கில் இருக்குது, அந்த ஒயிட்டில் மெட்டல் பாடி லைனில் இருக்குது. பக்கா நம்ம க்ளீன் பண்ணியிருக்கோம். பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. தெரியுங்களா? ஜம்முன்னு க்ளீன் பண்ணி எடுத்துக்கோம். அதேமாதிரி இந்தல பாருங்கள், தெரியுங்களா? பக்காவாக க்ளீன் பண்ணிட்டோம். த்ராட்டில் பட்டி நம்ம ஃபிட் பண்ணிடலாங்க. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சோக் மாட்ட போகிறோம். சோக் மாட்டுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் டைட்டாக தான் போகும். சோக்கில் லைட்டாக ஆயில் போட்டோம்னா வந்து ஃப்ரீயாக இருக்கும். சோக் நம்ம ரிலீஸ் பண்ணுறதுக்கும் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். போதும், ஃப்ரீயாக போகுது. சோக் மாட்டியாச்சுங்க. லைட்டாக டைட் வைக்கணும். ரொம்ப டைட் வச்சிங்கன்னா இந்த பிளாஸ்டிக் இரும்பு அப்படி பிளாஸ்டிக்கில் மரம் இருக்குங்காட்டி டக்குன்னு வந்து உருவிக்கும், அதனால் ஸ்லிப் ஆகிடும். அதனால் வந்து ஒரு மைன்யூட்டாக வச்சுக்கலாங்க. அவ்வளோ. இதில் ஒரு ஓரிங் போடணும். ஓரிங் போட்டுட்டு நம்ம ஃபிட் பண்ணிடலாங்க. அடுத்து வந்து இந்த ஒயரை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிடலாங்க. நம்ம வந்து பக்காவாக க்ளீன் பண்ணி பக்காவாக மாட்டி முடிச்சிட்டோங்க. அடுத்து வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஜம்மா ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. நம்ம வந்து எக்ஸ்லேட்டர் கேபிள் மட்டும் மாற்றினா சரி. ஏர் பைப் வந்து நம்ம மாட்டணுங்க. அடுத்தது த்ராட்டில் பாடி எப்படி க்ளீன் பண்ணி மாட்டுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்தேங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் இது போல் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். See you, bye bye.